What's up people, this is Prakash from One Life. Welcome back to another video. So another Sunday, another ride. எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்பநாடு ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். அம்பநாடு ஹில்ஸுன்றது வந்து ஒரு எஸ்டேட் ஆக்சுவலாக. ஸோ வீட்டு பக்கத்தில் தான், 1 hour தான். விக்கி அடிக்கடி போயிருக்கான், பட் நான் போனதில்லை. சரி ஓகே போகலாம், இந்த வாட்டி கொஞ்சம் லோக்கல்லாம் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. ஏன்னா வீடு பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் எந்த இடத்துக்கும் பெருசாக லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. மிஸ்ட்டு பயங்கரம். இதுதான் ரோஸ் மலை உள்ள லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உள்ளே போயிருக்கோம். மிஸ்ட்டு பாருங்கள். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். டீ இல்லை, காஃபி. ஸோ லாஸ்ட்டாக ரைடு போகும்போது என்ன ஒரு குரூப்பில் போனோமோ அதே குரூப் தான். எக்ஸ்ட்ராவாக ராஜாபுரம் மட்டும் வந்திருக்காரு. என் பின்னாடி தீபக் இருக்கான், விக்கி முன்னாடி போய்ட்டுருக்கான். மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கிறது ராஜா ப்ரோ, அதுக்கு முன்னாடி விக்கி, எனக்கு பின்னாடி தீபக் இருக்கான். ராஜா ப்ரோ வந்து ஒரு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அதெல்லாம் போயிட்டு ஒரு ரைடு வந்தார். ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது தென்காசியும் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே சென்னைக்கு போகலான்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி மத்தியானமே அவர் கிளம்புறாரு. நாங்கள் ரிட்டன் வந்த உடனேவே அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. தலைவரை வாரு. விக்கி சொல்லிட்டு இருப்பான், தலைவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இந்த கிளிப்பில். ஏன்னா ராஜாபுரம் மெல்ல போவார், இப்போ ஃபாஸ்ட்டாக வெறி கொண்டு போகிறாரு ஸ்னோ இதை மிஸ்ட்டை பார்த்த உடனே. ப்ரோ தலைவர் எப்படி ரேசர்? அவர் எப்போவுமே ஸ்லோவாக போவார். இன்றைக்கி என்னன்னு தெரில, வெறிகுண்டு பறந்துட்டுருக்காரு. நாங்களாம் இன்றைக்கி பின்னாடி வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும், மிஸ்ட்டுக்கும் க்ரீன்ஸுக்கும் ஒரு ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான், அதை வந்து ஸ்மெல் பண்ணி ஃபீல் பண்ணால் தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். First of all, thanks for subscribing and watching. Almost channel 5000 subscribers reach ஆயிடுச்சு. இந்த இயர்க்குள்ளே ஒரு 10K அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இந்த வருஷம். இந்த இடத்துலலாம் தண்ணி பயங்கரமாக இருக்கும். இப்போது சம்மர் அப்படின்றதுனால பெருசாக தண்ணி இல்லை. இன்னொரு 2 or 3 months அவ்வளோதான். சம்மர் முடிஞ்சதுக்கப்புறமா செம்ம தண்ணி இருக்கும் இந்த சைடு. இந்த சைடு மேக்ஸிமம் இந்த மே, ஜூன் அந்த டைம்லேயே சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் எங்கள் ஊர் சைடில். ஸோ இந்த சைட்லலாம் தண்ணி நிறையா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 தான், அது அவ்வளோ தண்ணி இருக்கும். விக்கி அம்பநாடு நிறையா வாட்டி போயிருக்கான், பட் நான் அம்பநாடு அவ்வளோவா போனதில்லை. அவன் நிறையா வாட்டி போயிருக்கான் ஆக்சுவலாக. இந்த இடத்துலலாம் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ. லாஸ்ட்டாக நான் மூணாறு போகும்போதெல்லாம் செம்ம தண்ணி இருந்தது. இந்த மார்ச்சு, ஏப்ரல் அந்த டைம்லலாம் இந்த செடியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி, அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு மேக்கு அப்புறம் ஜூன் அந்த மாதிரி டைமில் மறுபடியும் ஸ்ப்ரிங் மாதிரி ஆகும். அப்போ பயங்கரமாக இருக்கும்.
பச்சை பசேர்னு. இன்னும் ஒரு மாதம்தான் இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் மாதிரி ஆகிடும். எல்லா செடியும் பற்றும் நல்லா. அதான் ப்ரோ ஆளே காணும், பின்னாடி வந்துட்டு இருந்தார். பின்னாடி வராது, இதுக்குள்ளே தான் பண்ணுமா? ஏசுதாஸ் பாட ஆரம்பிச்சு விட்டார். யார் பாடியிருக்கா சொல்லு பாப்போம். என்னடே ஏசுதாஸ் ஒரு சங்கீதம் ரத்தத்தில் இல்லையே. இருக்குப்பா. தென்காசி புள்ளியமாவான்னு காட்டுறீங்களே. இஷ்டம் பாருங்க. ஆக்சுவலாக விக்கி வந்து இதே ரோட்டுக்கு மழை டைமில் ஒருக்கா வந்திருந்தான். அந்த டைமில் வந்து இந்த இடம் என்ன ஒரு மூடில் இருந்ததுன்றது பாருங்கள், அவன் சேனலில் இருக்கும். இந்த டைம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ரொம்ப பின்னாடி வராது. பஸ் ஸ்டாண்ட் ஆகுது, இதில் என்னன்னு தெரியல. விக்கி செயினை லூப் பண்ணாமல் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சவுண்டு எனக்கு இங்கே கேட்குது. மூட் எப்படி இருக்கு பாருங்க. பா சரியான பனி. whole place is under mist. இந்த மிஸ்டெல்லாம் வந்து ஒரு 1/2 hour to 1 hour அவ்வளோதான் விசிபிளாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஃபேட் ஆகிடும். தேங்க் காட் சீக்கிரமாக வந்தோம். இந்த இடம் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ மிஸ்ட் இருக்கிறதுனால எல்லாமே நல்லா இருக்கும். தண்ணியாயிருச்சு இங்கே, நல்லாவே தண்ணி ஆயிடுச்சு. இது எல்லா இடமும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்கு. இருக்கவங்க நினச்சிப்பானுங்க சண்டே ஆனால் ஒரு கேமரா போட்டு மாடிட்டு வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடம் செமையாக இருக்குது ப்ரோ. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம், நல்லா இருக்கு. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறோம்.
பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகல. இப்போ தான் எஸ்டேட்டு நம்ம நாடு மெயின் இதுக்கே இன்னும் போகல. அங்கே போயிட்டு அங்கே இன்னும் மிஸ்ட் நல்லாயிருக்கும், அங்கே போகலாம் அப்படின்னு நாளைக்கு. சரி ஓகே அங்கே போவோம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். கலர் பற்றியா ஏதோ கலர் கரெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கு. லைட் க்ரீனில் இருக்கு. அச்சா சரியான மிஸ்ட் இருக்கு. நான் க்ளவுஸ் வச்சுருக்கேன், ஆனால் க்ளவுஸ் போடல. நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகல, ரொம்ப மேலே தான் போகிறோம். கை ஃபுல்லாக வந்து வெட்டாயிடுச்சு. மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு எஸ்டேட் தான். ஆப்வியஸ்லி அந்த இடமே ஃபுல்லாக எஸ்டேட் தான். சோலார் தான் இங்கே வச்சுருக்காங்க நிறையா. ஆமாம், இங்கே எலக்ட்ரிசிட்டி அதை நான் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இருந்தது, இங்கெல்லாம் இருக்கான்னு தெரில. இருக்கு எலக்ட்ரிசிட்டி. இந்த ஒரு கலர் லைனு. ஆனால் எலக்ட்ரிசிட்டி போலாம் இல்லாமல் மரத்தை வச்சு எலக்ட்ரிசிட்டி போல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ராஜா ப்ரோ வந்து தென்காசி சுற்றி காட்டுங்கன்னாரு. தென்காசி பக்கமாக ஃபால்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் பெருசாக தண்ணி இல்லை சம்மர் அப்படின்றதுனால. அவருக்கு காட்டக்கூடிய ஒரே இடமா இந்த அம்பநாடு எஸ்டேட்டு, இந்த கேரளாவோட ஹில்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இங்கே கூப்பிட்டு வந்தோம். ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ எடிட் பண்ணி போடும்போது. ராஜா ப்ரோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏபிஎஸ் வந்து ஹிமாலயன் 450 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர சென்சிட்டிவ். இந்த சின்ன பள்ளத்துக்கெலாம் கிக்கின் ஆகுது. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ரோட்லேயே ஓட்டணும் போகும். அது ஏபிஎஸ் ஆன் ஆகிற டைமில் கரெக்டாக பவர் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுமா, நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜர்க் ஒன்று. சன்லைட் கொஞ்சம் நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. டைம் 7 ஆகிடுச்சுல. அம்பநாடு ஹில்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் அவ்வளோ மிஸ்ட் இல்லை, ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பயங்கரம். இங்கேயும் அந்த ஸ்மெல்லு ரோஸ் மலையில் வந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது. ரோடு கொஞ்சம் மோசம்தான், பட் ஆனால் ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் வச்சுருந்தீங்கன்னா நல்ல சாட்லிங் பண்ணிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். பட் ஓகே, பில்லியன் இருந்தாலும் ஸ்லோவாக போய்க்கலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி மழை டைமில் நிறைய மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் இல்லை. ஸோ ரோடெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது, எப்படினாலும் டேமேஜ் ஆகிடும் தண்ணி பட்டு. 100 அப்படியா? வந்து உள்ள அலோவ் பண்ண அன்னைக்கு அலோவ் பண்ணல. இங்கே பேங்க் எடுத்து அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் அதுக்கிட்ட இந்த வழி போனோம். இந்த வழியோடு திருப்பி போயிட்டோம் நம்ம. ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் கேட்டால் போன வருஷத்துல தான் அலோவ் பண்ணி பார்த்தோம். கேட்டால் உள்ளே ஆனால் தெரிஞ்சுதான் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம். சில்லற இருக்கா இல்லை. நான் என்ன கேட்கணும்னா, நாங்கள் வந்துட்டு இங்கே இதை விட்டுட்டு 3 ரூபா வரோம்ல. ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி கேட்க பக்கத்துலேயே இப்படி இருக்குது. அதான் ஆனால் பட் என்னன்னா உங்களுக்கு, அதாவது இது வந்து உங்களுக்கு டெம்பரரி தானே, சும்மா கொஞ்ச நேரம் மணியே காணாம போயிடும். மூணாறுலாம் வந்தோம்னா அது அந்த ஃபுல் டே நம்ம அந்த இல்லை இது வந்துட்டு இதாக இருக்கனால அப்படி இருக்கு, சம்மர்னால இருக்கனால அப்படி இருக்கு. மற்றபடி ஃபுல்லாக எப்படி தான் இருக்கும். ஓகே. ஆமாம், இதுவே கிட்டத்தட்ட ஒரு சம்மர் இப்படி இருக்குங்க கொஞ்சம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி பைக் ஓட்டுறதுக்கு தானே ப்ரோ போகிறோம். ஸோ அந்த ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா அங்கே ரோடு சூப்பராக போட்டு, ஸோ அதனால் நம்ம அந்த வியூவும் என்ஜாய் பண்ணலாம், ரோடுமே சூப்பராக நமக்கு அந்த கர்வ்ஸ் நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா வியூ என்ஜாய் பண்ணலாம், ஆனால் ரோடு மோசம். ஸோ
நம்ம நிறுத்தி பொறுமையாக தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். போகலாம். கதை திறந்து வச்சிட்டார் அப்படியே. டுவெண்ட்டி 25 இருந்தால் உள்ளேயே இங்கே விடுறாங்க போல். அதுக்கப்புறமா ஆரியங்காவு பஞ்சாயத்துக்குள்ளே இந்த இடம் வந்ததுனால அதுக்கப்புறமா அது ஒரு பஞ்சாயத்து கண்ட்ரோலில் எடுத்து என்ட்ரி ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி உள்ளே விடுறாங்க. அது ஒரு கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டாங்க. அங்கே பஞ்சாயத்து அந்த ஆஃபீஸில் வந்து என்ட்ரி ஆஃபீஸில் வந்து செக் போஸ்ட்டில் அந்த மாதிரி ஆப்போசிட்லேருந்து ஜீப்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பறந்து வருவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மிஸ்ட்டு பார்க்குற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, ஏன்னா டைம் 7:30 ஆயிடுச்சு. பட்டு அந்த வியூ பாயிண்டில் மேபி வேணால் சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, ஸோ வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு போயிடலாம். இதுவே வந்து நீங்கள் மன்சூன் டைமில், ரெயின் டைமில், மற்ற டைமில் வந்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். விக்கி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்கும் போது கூட வேகமான் ஒரு ரைடு போயிருந்தான். அப்போ கூட இந்த இடத்துக்குலாம் வந்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏதாவது சாப்பிடும், பசிக்குது பயங்கரமா. இங்கேயா இதுக்கு மேலே போனது ஞாபகம் இருக்கு. மருண் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரில. எங்கே ப்ரோ? Do not cross this line. I will cross. மழை டைமில் ஸ்லிப்பரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? அதுதான் ரூல்ஸ் எங்களுக்கு இல்லை, இருந்தால் மீறப்படும். அங்கே இது இருக்காமா, பண்ணியிருக்காமா? இல்லை, ஆமாம் டைம் ஆயிடுச்சுல ப்ரோ. இவ்வளோக்கும் நம்ம சீக்கிரமாக தான் கிளம்பியிருக்கோம். ஆனால் இடம் நல்லா இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட்டாக, இதுக்கப்புறம் போகக்கூடாதான். டு நாட் கோன்னு போட்டிருந்துச்சு. மேலெல்லாம் போகலை, ஜஸ்ட்டு பைக்கை திருப்பிட்டு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி காங்கிரீட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக மூங்கில் மரம். பார்த்தீங்கனாலே தெரியும் யானை ஸ்நானம்லாம் கிடந்தது. அப்படிதான் மெயின் ரோடுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டோம். ஸோ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை, வந்த வழி தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. See you guys in another video soon. This is Prakash signing off from One Life.